ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் ஆராய்ச்சி மணியை பற்றி கேட்போம். பொதுவாக கோயில்களில் மணி இருப்பது வழக்கம். மணியோசை கேட்டு வீட்டில் இருந்தவாறே இறைவன் நாமத்தை சொல்லி கன்னத்தில் போட்டு கொள்ளும் வழக்கம் உண்டு. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆராய்ச்சி மணி என்று ஒரு மணி பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. சித்தி விநாயகர் முன்பாக கட்டப்பட்டுள்ள இம்மணியில் அது பற்றிய குறிப்பும் கல்வெட்டு ஒன்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. 14 வரிகளை கொண்ட கல்வெட்டில் உள்ள வாசகங்களிலிருந்து இதன் மொத்த எடை 500 சேர் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. 1884ஆம் ஆண்டு சித்திரை மாதம் கார்த்திகை பிரதோஷமும் சுக்கிர வாரமும் கூடிய நன்னாளில் இந்த மணிக்கூண்டு அமைக்கப்பட்டதாக கல்வெட்டில் பதியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சிற்பங்கள் பலவும் செதுக்கப்பட்டுள்ளன. சூரிய பகவானும் சந்திர பகவானும் பக்கத்திற்கு ஒருவராக காட்சியளிக்கின்றனர். கீழே எலி வாகனத்தில் விநாயகர், முன்புறத்து கரங்களில் வலது கையில் தந்தமும் இடதில் மோதகமும் வைத்து காட்சி தருகிறார். இவரது பின்புறம் உள்ள கரங்களில் அங்குசமும் கரும்பு தோகையும் காணப்படுகிறது. நன்கொடை திரட்டியதன் மூலமாக அமைக்கப்பட்ட இந்த மணியை பாதுகாப்பதற்கு என்று சிகரங்காவல் என்ற பெயருடன் ஒரு காவல் குழு உள்ளது. இக்குழுவினர் நாள் முழுவதும் முறை வைத்து கோபுரங்களையும் சிகரங்களையும் பாதுகாத்து வருகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், ஆராய்ச்சி மணியை பற்றி கேட்டறிந்தோம். அதற்கடுத்ததாக மூர்த்தி நாயனார் பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.